என் நெஞ்சில் குடியிருக்கும் ஹலோ யூர்ஸ், நம்ம போய் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்க மாட்டீங்கன்னு தெரியும். எல்லாம் நூலாக போயிருந்துருப்பீங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டிய நாளை இந்த நாய்கள் எல்லாம் சேர்ந்து நாசமாக்கி விட்டார்கள் என்பது அனைவருக்கும் வருத்தத்தை உண்டாக்கியிருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நீங்களாம் நினைக்கலாம், ஏடா நாங்களாம் சோகமாக இருக்கேன், நீ ஏன் சிரிச்சுக்கிட்டே வீடியோ போடுற அப்படின்னு. நம்மமே எப்பவுமே அப்படி தான் நண்பன் பேசும், உங்களுக்கு தெரியும்ல. துன்பம் வரும் வேலையில் சிரிங்க அப்படின்றதான் நமக்கு எனக்கு. ஏன்னா பல துன்பங்கள் வாழ்க்கையில் பார்த்தாச்சு, கடந்து வந்தாச்சு. தளபதி எப்படி ஒரு சைடு அவர் பல விஷயங்களை இது டேக்கிள் பண்ணி வர்றாரோ, அதே மாதிரி நம்மளும் நம்ம லைஃப்பில் டேக்கிள் பண்ணி வந்திருக்கனால இந்த துன்பங்களை பார்க்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். பட் இந்த மேட்டரில் எல்லோரும் இன்றைக்கி புலம்புறோம். அஃப்கோர்ஸ் நம்மளுடைய என்ஜாய்மெண்ட், நம்மளுடைய எதிர்பார்ப்பு, நம்மளுடைய சந்தோஷம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் இதில் எனக்கு பல அட்வான்டேஜஸை நான் பார்க்குறேன். அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ண பேசும்போது ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போட்டுருங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கியூஆர் கோடுக்கு உங்களால் முடிஞ்ச ஃபண்டை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்றதையும் நான் கேட்டுக்கிறேன். ப்ளஸ் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், நீங்கள் யாராவது எனக்கு சப்போர்ட் பண்ணணும், இல்லை நீங்கள் யாராவது எனக்கு சேனலுக்கு ஸ்பான்சர்ஷிப்பே ஆகணும்னு நினச்சா கூட இன்னொரு லிங்க்கு, பேபால் லிங்க் கொடுத்துருங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அப்படியே உங்களுடைய சப்போர்ட்டை காமிச்சிருங்க. ஸோ இதோடைய என்ன இதுன்னு ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் உங்கள்கிட்ட. ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணுன்னா அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. எனியோ, வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஒரு விஷயம் எனக்கு வருத்தமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குது. என்ன தெரியுமா? யார் கூட தன்னுடைய படத்தை போட்டியாக இறக்கியே ஆகணும்னு ஒருத்தன் நரித்தனமாக தெரிஞ்சானோ அவன் படத்தை கடைசியில் போட்டியாக இறக்க முடியாத ஒரு நிலையில் சிக்கிட்டான் பாருங்க. அதுதான் இங்கே எனக்கு பிடிச்ச விஷயம். எதுன்னு கேட்குறீங்களா? சிவகார்த்திகேயன் தான், வேறு யார்? அதாவது எப்படியோ திட்டம் போட்டு எப்படியோ பிளான் பண்ணி, சரி விஜய் படம் இறங்கும்போது நம்ம படத்தையும் இறக்கி நம்மளும் கொஞ்சம் மாதம் காமிச்சு நம்மளும் அடுத்த ஸ்டாரு, நான் தான் பெரிய ஸ்டாருன்னு எப்படியாவது ஒப்பேற்றிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த ஒரு நினப்பில் மண்ணள்ளி தானே போட்டுக்கிட்டாப்புல. அதாவது யானை தலையில் மண்ணை வாரி போட்டுக்கும்ல, அந்த மாதிரி சிவகார்த்திகனே போட்டுக்கிட்டான். ஒழுங்காக 14ஆம் தேதி படம் வர்ற மாதிரி வச்சுருந்தேன் அப்படின்னா இந்த 9ஆம் தேதிக்கு இந்த ரிஸ்க் இருந்திருக்காது. ஆனால் அவங்க படத்தை கொண்டாந்து 10ஆம் தேதி ஆக்கி தளபதி இடத்த 9ஆம் தேதி பண்ண விடாமல் பண்ணி இப்போ ஏகப்பட்ட வேலையை பண்ணி வச்சுருக்காங்க. அஃப்கோர்ஸ் கோர்ட்டில் என்ன நடந்துச்சு, கேஸ் எப்படி போச்சு, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்காக சின்னதாக திருப்பி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். அதாவது இந்த சென்சார் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அவங்க நினச்சா தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். அவங்க சர்டிஃபிகேட் அப்படி கொடுத்தா தான் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். இதை எதுக்குமே அவங்க பெருசாக இது மாதிரி பண்ணது கிடையாது. சர்டிஃபிகேட் கொடுக்காமல் இழுத்துருச்செல்லாம் கிடையாது. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கட் பண்ணி பண்ணுன்னு சொல்லிவிட்டு படத்துக்கு ரிலீஸ் டேட்டுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவாங்க, படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் படம் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தில் இந்த பிரச்சனை, இந்த படத்தில் இந்த பிரச்சனை சொல்லிட்டு சண்டைகள் சச்சரவுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் சென்சார் சர்டிஃபிகேட்டே கொடுக்காம ஒருத்தன் முடக்கி வச்சுருக்கேன் அப்படின்னா அது ஒரே ஒரு படம் நம்ம ஜனநாயகன் படத்தில் தான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ அவங்களுடைய திட்டமே என்னென்னா, அஃப்கோர்ஸ் இந்த படத்தை எப்படியாவது இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணிடணும் அப்படின்னு. யார் சென்சார் போர்டு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன்னா, இல்லை, அவங்களுக்கு வரக்கூடிய அழுத்தம் எங்கேருந்து வரும், யார் மூலியமாக வரும்? ஏன்னா சென்சார் மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ மத்திய அரசு எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. அங்கேருந்து யார் என்ன பண்ணுவாங்க, எது பண்ணுவாங்க எல்லாமே தெரியும். 18ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 18ஆம் தேதி சென்சாருக்கு கொடுத்து அவங்க அதில் ஒரு 21 கட்டோ 27 கட்டோ சொல்லி அதை திருப்பி கட் பண்ணி 21ஆம் தேதி கொடுத்து அதுக்கப்புறமா வாய்மொழியில் ஓகே யூஎஸ் சர்டிஃபிகேட் தான் தருவோன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் தராமல் இழுத்துடுச்சாங்க. கேட்டால் கிறிஸ்மஸ் வந்துடுச்சு, நியூ இயர் வந்துருச்சுன்னு இழுத்துடுச்சாங்க. இப்போ டிசம்பர் 5ஆம் தேதி தான் இல்லை இது மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, தர முடியாதுன்றாங்க. இதை கோர்ட்டில் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நாங்கள் எப்போ வேணால் என்ன டிசைட் வேணால் எடுக்கலாம் அப்படின்னு தெனாவட்டு வசலாக பேசியிருக்காங்க. இருக்குடா, இருக்குது, உங்களுக்கு இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு முதல்ல ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கலாமா ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. சப்போஸ் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சால் திருப்பி ஒரு 20 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கலாமா. ஸோ இப்போ இவங்களோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஸோ 9ஆம் தேதி சப்போஸ் கோர்ட்லேருந்து ஒரு பாசிட்டிவ் ரிலீஸ் வருது, நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கங்கன்னு நினைக்கலாம். மத்தியானத்துக்கு மேலே மத்தியான ஷோ, சாயந்தரம் ஷோ ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. ஸோ 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது.
மிஞ்சி அது முடிஞ்சுன்னா மேபி பொங்கலுக்கு 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம். பட் அப்பயும் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, திருப்பி ஒரு 20 நாள் இழுப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ அவங்க 9ஆம் தேதி வந்து கோர்ட்டில் வந்து ஏதாவது ஒரு இப்போ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் வந்து சென்சார் போர்டு வந்து அதிகமாக டைம் கேட்குறாங்கன்னு. அப்போ இன்னும் ஒரு 20 நாள் டைம் இருக்குது. அப்படின்னா அந்த மாதம் கடைசியே போச்சு. ஸோ பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுல சிக்கல். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து எதிர்பார்த்துருக்கணும். எனக்கு தெரிஞ்சு தளபதி வந்து ஹிண்டெல்லாம் கொடுத்துருப்பாரு, தம்பிகளா படத்தை கரெக்டாக ரிலீஸ் பண்ணோம்னா முதல்ல சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குவானு. இவங்க கொஞ்சம் அசால்ட்டாக இருந்திருப்பாங்க. சரி பரவாயில்ல, என்ன அப்படி என்ன பண்ணிட போகிறாங்க சென்சார் போர்டில் அப்படின்னு நினச்சிருந்துருப்பாங்க. படத்துக்கு சிக்கல்னா சரி தேட்டரு கொடுக்காம பண்ணுவாங்க, இல்லை ரிலீஸ் டேட்டுக்கு ஏதாவது டிஸ்ட்ரிபியூட்டரை வச்சு ஏதாவது கேம் விளையாடுவாங்க, இப்படி நினச்சிருப்பாங்க ஒழிய சென்சார் போர்டில் என்னது இந்த நம்ம இந்த படத்தில் ஒன்று சொல்லுவாங்களே, என்னது லட்டில் வச்சேன்னு நினச்சிய தாசு நட்டில் வச்சேன்னு, சரி நட்டில் வச்சேன் தாசு லட்டில் வச்சேன்னு சொல்லுவாப்புல, அந்த மாதிரி இவங்க சென்சார் போர்டில் வச்சுட்டாங்க. அதுதான் இப்போ சிக்கலாகி போச்சு. கேவிஎன் கொஞ்சம் முன்னாடியே போயிருக்கணும். அதில் மிகப்பெரிய சொதப்பல் வந்து கேவிஎன் வந்து பண்ணிட்டாங்க. இதே முன்னாடியே போயிருந்தாங்கன்னா, ஏன்னா படம் எடுத்து ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை, அப்புறம் முன்னாடியே போயிருக்க வேண்டியதானே, ஏன் டிலே பண்ணீங்க? ஏன்னா இவங்க 18ஆம் தேதி சென்சார் போர்டு கொடுத்து அதை கட் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு இவங்க அடுத்து ஆடியோ லான்ச்சில் பிஸி ஆகிட்டாங்க, மலேசியா ஆடியோ லான்ச்சில். அப்போ மலேசியா ஆடியோ லான்ச்சில் அதில் பிஸி ஆகிட்டு திருப்பி இங்கே வந்து இதை பார்க்கும்போது ஸோ இதில் கோட்டை விட்டாங்க. ஏனியோ கோட்டையெல்லாம் விட்டாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இப்போ எல்லாருக்கும் வருத்தம் என்ன, படம் பார்க்க முடியல. இது நமக்கு மைனஸ் பாயிண்ட். ஆனால் என்ன மாதிரியான ப்ளஸ் பாயிண்டெல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகலை அப்படின்னா நமக்கு ஈக்குவலாக இல்லாத ஒருத்தவங்க கூட காம்படிட் பண்ணுற அந்த பாயிண்ட் வந்து சுத்தமாக முடிஞ்சு. இப்போ தளபதி படம் வருது, தலை படம் வருதுன்னா அது ஒரு சேலஞ்ச். தளபதி படம் வருது, ரஜினி படம் வருதுன்னா அது ஒரு ஸ்டேட்டஸ். தளபதி படம் கூட சிவகார்த்திகேயன் படம் வருது, அதை வந்து போட்டி போட்டு அதை பற்றி ஒருத்தன் பேசுகிறதும், அதை தூக்கி வச்சு பேசுகிறதும், ஜனநாயகத்தை மட்டப்படுத்தி பேசுகிறதும், இந்த கம்பேரிசன் நமக்கு தேவையா? ஸோ இதிலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட் அட்வான்டேஜ் அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இதே ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்போது தெலுங்கில் பார்த்தீங்கன்னா 2 மேஜர் படம் ரிலீஸ் ஆகுது அடுத்தடுத்து. 10ஆம் தேதி பிரபாஸோட ராஜா சாப்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, 12ஆம் தேதி சிரஞ்சீவி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ தெலுங்கில் அது 2 பேருமே மேஜர் ஸ்டார்ஸ். அவங்களுடைய படம் வந்து பெரிய லெவலில் போதோ போலே நமக்கு தெரியாது. பட் இந்த படத்துக்கு மிகப்பெரிய லெவலில் தில்ராஜ் தான் எடுத்து அங்கே போட்டுருந்தான்னு நினைக்கிறேன். அவருக்கு இதில் வருமானம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். பட் அங்கேயும் சிக்கல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அதுலேருந்தும் அஃப்கோர்ஸ் எஸ்கேப் ஆயாச்சு. ஸோ அப்போ இங்கே என்ன ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 2 இடத்துல இருந்து ஜனநாயகன் தப்பிச்சிருச்சு. இப்போ பொங்கல் ரிலீஸுக்கு படம் வருமா வராது. இப்போ பொங்கல் டயத்தில் மங்காத்தா இறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி 14ஆம் தேதி வாக்கில் பண்ண போகிறதா இன்னொரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த டயத்தில் வந்து இறக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 9ஆம் தேதி வாக்கில் சென்சார் போர்ட்லேருந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்ட்டாங்க அப்படின்ட்டாங்கன்னா அடுத்த நாளே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்த நாட்கள் வேலையை வந்து பார்க்கலாம் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஒருவேளை இழுத்தடிக்கணும் இல்லை இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை பண்ணணும் அப்படின்னா இழுத்தடிப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ தளபதி அவருக்கு பாசிட்டிவாக இருக்குது. ரெண்டாவது, இந்த பராசக்தியும் தளபதி படமும் ரிலீஸ் ஆகிறத வச்சு ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருந்துச்சு கொத்தடிமை டீம். கரூரில் வந்து நம்ம எதாவது நினச்சி பார்த்துருப்போமா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும், தளபதி அங்கே போனதுக்கப்புறம் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்துருப்போமா? இல்லை. ஆனால் இந்த படம் ஒரே டயத்தில் ரிலீஸ் ஆகும்போது தளபதியோட படம் நடக்கிற அந்த இடத்துலையோ இல்லை சிவகார்த்திகேயன் படம் ஓடுற இடத்துலையோ போயிட்டு அந்த தேட்டர் ஸ்க்ரீனெல்லாம் அடித்து ஒடிச்சு நொறுக்கி எங்கள் தளபதிக்கு ஈக்குவலாக நீ வரியாட படத்தை ரிலீஸ் பண்ணின்னு சொல்லி இவங்க ஆளுங்களே வச்சு திட்டமிட்டு பல சதிகள் பண்ணுறதுக்கான வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறையிலேருந்து ரிப்போர்ட் வந்திருக்குன்னு நான் சொல்லலை, சவுக்கு சங்கர் சொல்கிறாப்புல. என்னது சவுக்கு சங்கர் சொல்கிறாப்புல. ஸோ இப்படி இவ்வளோ பெரிய ஒரு இன்சிடெண்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கும் இப்போ இந்த சென்சார் போர்டு உதவி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஒரு சைடு ஆப் வைக்கிற மாதிரி வச்சாங்க, ஆனால் கடைசியில் இந்த ஒரு ஆப்பை வந்து மிஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சைட். பாலிட்டிக்ஸ் சைடில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே தளபதினா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க மக்கள், கொத்தடிமையை போட்டு தூக்கி போட்டு மிதிக்கலாமான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகலைன்னா எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அக்கா அப்படியே பத்திரக்காலியாக ஆடிக்கிட்டு இருக்குது, டேய் உங்களை பார்த்தா கொண்டே விடுவேண்டா அப்படின்னு. அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லையும் பெண்களாக இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி கொலை வெறியில் இருக்கிறாங்க என்ற அந்த படத்தை ரிலீஸ் பண்ண உள்ளே அப்படின்னு. அது நியாயமான ஒரு வருத்தம் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும்.
இப்போ ரிலீஸ் ஆகலை. என்னாச்சு? மிகப்பெரிய ஒரு மைலேஜ், மிகப்பெரிய அரசியல் அழுத்தத்தில் தளபதி வந்து தள்ளப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தளபதி மேலே வச்சுருக்க பாசம் இன்னும் அதிகமாகும். யாரெல்லாம் தளபதியை கொஞ்சம் வெறுத்திருந்தாங்களோ, என்னடா ஒரு படத்தை கூட ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆட்சியாளர்கள் மேலே வெறுப்பும் கோபமும் ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன் இருப்பான், ஆனால் தளபதியோட ஃபேனாக இருப்பான் அவன். புரியுங்களா? அந்த மாதிரி இங்கே ஒருத்தர் இருக்கார். அப்போ இவங்களுக்குலாம் என்ன ஆகும்னா, உள்ளுக்குள்ளே என்ன தளபதி படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் இப்படி பண்ணுறீங்களே, அப்போ நீங்கள் என்ன கட்சி, அந்த கட்சி மேலே அவங்களுக்கே கோவம் வரும். அப்போ இந்த மாதிரி கோவம்லாம் என்ன ஆகுதுன்னா திருப்பி நமக்கு அட்வான்டேஜ் ஆகுது 2026 எலெக்ஷன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜாக இருந்தாலும் மேஜர் அட்வான்டேஜ் ஒன்று, இப்போ பொங்கலுக்கே படம் வரலப்பா, இவங்க நினைப்பாங்க பொங்கலுக்கு வந்தால் தானே ஹாலிடே 10 நாள் நீ வச்சு ஓட்டி நீ வந்து உன்னோட வியாபாரத்தை காட்டுவேன்னு, நான் உன்னை வந்து கடைசியில் இந்த மாத கடைசியில் உனக்கு விட்றேன், அப்போ நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டேய் பொங்கலுக்கு வந்தால் கூட பந்தயம் போடணும். என்னது? பொங்கலுக்கு வந்தால் கூட கண்ட சின்ன சின்ன சில்லற பசங்க கூடலாம் பந்தயம் போட வேண்டியிருக்கும் நமக்கு. ஆனால் நீங்கள் தள்ளி விட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, சோலோவாக இறங்குவாப்புல எங்கள் ஆள். என்னது? சோலோவாக இறங்குவாப்புல, வச்சு செய்வாப்புல, ஒட்டுமொத்த பேரையும் வச்சு செய்வாப்புல. மீன்ஸ் நாங்கள் செய்வோம் படத்தை வந்து தேட்டரில் பார்த்து. ஸோ விச் மீன்ஸ் படத்துக்கு டபுள் மவுஸு, புரியுதுங்களா? செம்ம ஓட்டம் ஓடும், அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ப்ளஸ் பாலிட்டிக்ஸ் தேர்தல் கிட்ட வரனால என்ன பண்ணுவாங்க, இந்த படம் வந்து ஒரு பிப்ரவரியில் ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஜனவரி எண்டில் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே இன்னும் 2 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த படம் அப்படியே ஒரு 2 மாதம் ஓடும். என்ன கருத்தோ அந்த கருத்து மக்கள்கிட்ட போய் ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகும். இப்போ பொங்கலுக்கு பார்த்தா கூட கதை என்ன கரு என்னன்னு மறந்துடுவாங்க. பட் இதே படம் தள்ளி வந்துச்சுன்னா வெஞ்சன்ஸ் வச்சு பார்ப்பாங்க. இவங்க பண்ண இந்த அழிச்சாட்டத்துக்கு படத்தை வந்து வெறி கொண்டு பார்ப்பாங்க. கதையில் இருக்க கரு என்னன்றது ரொம்ப ஈஸியாக போய் மக்கள்கிட்ட சேரும். இதெல்லாமே தளபதிக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவாக தான் வந்து முடிய போகுது மக்களே, அதில் வந்து மாட்டுக்கிறதே கிடையாது. நமக்கு ஓகே, நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் கட் அவுட் வச்சுருப்பாங்க, இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு 1008 பிளான் வச்சுருந்துருப்பாங்க. சில பேர் வந்து உணவு கொடுக்கலான்னு இருப்பாங்க, சில பேர் வந்து ஏதாவது ஒரு தானம் பண்ணலான்னு இருப்பாங்க. இப்படி பல விஷயங்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் அஃப்கோர்ஸ் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கும். பட் டோன்ட் வரி, ஜனநாயகன் வில் ரிலீஸ் சூன். அதோட ஒர்த்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றத மாற்றுக்கிட்டு கிடையாது. இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் தான் தளபதி டம்மி ஆயிட்டாரு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதெல்லாம் இவங்க செய்கிறாங்க பார்த்தீங்களா, இப்போ தளபதியோடைய கெத்து என்ன அப்படின்னு தெரியும். பட் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். லாஸ்ட்டாக நான் இதை சொல்கிறேன், ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பிரச்சனை நடக்குது, என்னப்பா தளபதி வாய்ஸே கொடுக்கல. முன்னாடி தலைவா படத்துக்கு வந்து அவ்வளோ பிரச்சனை வரும்போது ஜெயலலிதா அம்மா கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணார். இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறாரு, இப்போ இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்துகிட்டு இருக்குது, இதை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்கிறாரு அப்படின்னா, எஸ், அவர் அரசியல் கட்சியை தலைவராக இருக்கிறனால தான் இதை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்கிறார். ஏன்னா அவருடைய வேலை என்ன, படம் நடித்து கொடுக்கணும், நடித்தார், முடித்தார், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். ஸோ விச் மீன்ஸ் ஆடியோ லான்ச் வரைக்கும் கிளியராக பண்ணி முடிச்சுட்டு கொடுத்துட்டார். அவருடைய கமிட்மெண்ட், இந்த படத்துக்கான கமிட்மெண்ட் முடிஞ்சு போச்சு. இனி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியது அந்த ப்ரொடியூசரோட வேலை. அவங்க சில விஷயங்களில் கவனம் இல்லாமல் இருந்தனால இந்த நிலைக்கு வந்துருச்சு இப்போ இந்த ஜனநாயகன் படம். பட் இருந்தாலும் தளபதி வாய்ஸ் கொடுத்துருக்கலாமே நினச்சா, ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் மிக சரியாக இருக்கார் அப்படின்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. படத்துக்கு அவர் வாய்ஸ் கொடுக்கவும் கூடாது. ஏன்னா இந்த படத்துக்கு வாய்ஸ் கொடுத்தார் அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்து இதற்கு மட்டும்தான் வாய்ஸ் கொடுப்பீங்களா, உங்களுடைய மக்கள் நல பிரச்சனைகளுக்கு வாய்ஸ் கொடுக்க மாட்டீங்களான்னு. ஏன்னா அவர் 1008 பிரச்சனைகள் வாய்ஸ் கொடுத்துருந்தாலும், கட்சி சார்பாக பல அறிக்கைகள் விட்டிருந்தாலும், அதை இன்னை வரைக்குமே ஒத்துக்காத பல பக்கி பயில தான் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது இதற்கான ஒரு வாய்ஸை கொடுத்தா இதை மீடியா ஹைலைட் பண்ணுமே ஒழிய தளபதி இதற்கு முன்னாடி செஞ்ச எந்த விஷயத்தை பற்றியும் பேச மாட்டாங்க. ஸோ அப்படின்ற பாயிண்ட்டு எனக்கு படுது. ஸோ அதனால் தளபதி எடுத்திருக்க இந்த முடிவு, சைலண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த முடிவு சரியானதே படத்தை பொறுத்த வரைக்கும். இனி படக்குழு தான் இதை பார்க்கணும், படத்துக்குழு தான் இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணணும் பார்க்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து படத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பணத்தை வந்து அவங்க தான் பார்க்கணும், சம்பாதிக்கணும். ப்ளஸ் இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ இந்த சென்சார் போர்டு மூலிமா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறது கிட்டத்தட்ட பல 1000 பேருக்கான வாழ்வாதாரத்தை பாதிக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆனால் தேட்டருக்கு வருமானம், தேட்டரில் வேலை பார்க்குறவங்களுக்கு வருமானம், பார்க்கிங் போடுறவன், லொஸுக்கு பலூன் விற்கிறவன்லேருந்து எல்லாத்துக்குமே வியாபாரம். இந்த ஒட்டுமொத்த வியாபாரத்தையும் இந்த பொங்கல் டயத்தில் நிறையா கிடச்சிருக்கும். அது எல்லாத்தையும் வந்து இவங்க குழி தோண்டி புதைச்சிட்டாங்க அப்படின்றதுல மாட்டுக்கிறதே கிடையாது. அப்போ இந்த மாதிரி குழி தோண்டி புதைச்ச இந்த அரசியல் பரதேசிகளை
2026 நாம் குழி தோண்டி புதைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. அப்படி நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ 2026 தமிழ்நாட்டுக்கான ஜனநாயகன் இன்றைக்கி திரையில் வரலைன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்க. ஆனால் நிஜத்தில் ஜனநாயகனாக அந்த இடத்துல வந்து உட்காரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான வேலை என்னவோ அதை சரியாக செய்யுங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டோன்ட் வரி, பி ஹாப்பி. அண்ட் முக்கியமாக பராசக்தியை புறக்கணிப்போம் அப்படின்ற இந்த ஹேஷ்டேக்கை டென் பண்ணிங்க. போய் தேட்டரில் படத்தை பார்த்து தொலைஞ்சிடாதீங்கண்ணா. ஆனால் அவங்க படத்தை பார்ப்பாங்க, அவங்க ஆளுங்களை வச்சு எஸ்கே ஃபேனுன்னு சொல்லி அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. பட் நம்மளுடைய வேலை என்ன அப்படின்றத நீங்கள் சரியாக செஞ்சுருங்க. ஓகே, பை பை, டேக் கேர்.